عليكم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் உதவியை கொண்டு இந்த அவையில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். நாம் யாவருக்கும் அந்த ஏக இறைவன் பேரருளும் பெரும்பாக்கியம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நம்ம இந்த சிறிய உரையை துவங்குகின்றோம். இந்த உரையில் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு முன்னதாக ரொம்ப சாதாரணமாக ஒருவருக்கொருவர் அறிந்து வைத்திருக்க ஒரு யதார்த்தமான விஷயத்தை நம்ம இப்போ பேசுகிறோம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வதாக இருந்தால், ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸோ ஒரு மர்கஸோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல அறைகள் வச்சுருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறா, கல்யாண மண்டபம் இருக்கும். கல்யாண மண்டபம்னா ஒரு பொண்ணு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணுவாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் ஒரு டிஃபிகல்ட் ஒன்றும் கிடையாது. கல்யாணம் பண்ணால் என்னென்னா, அந்த கணவனும் அந்த மனைவியும் ஒன்றா 4 இடத்துக்கு போவாங்க, வருவாங்க, ஒன்றோடு ஒன்று கலந்துருவாங்க. வேறு ஒன்றும் இல்லை, பெரிய ஆராய்ச்சி ஒன்றும் தேவையில்லை. இப்பேற்பட்ட நெருக்கமான உறவை கூட கல்யாண மண்டபத்தில் எப்படி வச்சுருப்பாங்கன்னா, அது மணமகன் அறை, அது மணமகள் அறை. ஏன் 2 பேரும் உங்களுக்கு புருஷன் முன்னாடியாக போகிறாங்க, ஏன் மணமக்கள் அறைன்னு வச்சுக்கலாம்ல? அதெல்லாம் அப்புறம் தனித்தனியாக தான் இருக்கணும். ஏங்க கொஞ்சம் உட்காரணும், ஒரே புழுக்கமாக இருக்கும், ஒரு ஏசிசி போட்டாலாம் இருக்கும். ஏசி வேணால் மாநில தலைவர் ரூமில் ஏசி இருக்குது, வாங்க அங்கே போய் உட்காருவோம். மாநில தலைவர் ரூமுக்குள்ளே போயிட முடியாது. சிஎம் ஐயாவை பார்க்க வந்தோம், பேசாமல் ஐயா ரூம்லேயே உட்காருவோமே, அப்படிலாம் உட்கார முடியாது. நம்ம வீட்டுக்குள்ளே கூட மகளுடைய ரூமோ மனைவியோட ரூமோ இருக்கும். சொந்தக்காரங்க வந்தால் லொடுக்கு அங்கே போய் உட்காந்துருவாங்களா? உட்கார மாட்டாங்க. ஹாலில் உட்காருவாங்களே தவிர ஒருவருடைய அறைக்குள்ளே, அதாவது ஒரு அறை என்பதற்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது. ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய அறை என்பது கொஞ்சம் ஸ்பெஷலானது. அதே நேரத்தில் வீடை எப்படியெல்லாம் நாம் டிசைன் செய்கிறோமோ, நம் வீட்டில் இருக்கக்கூடிய அறையை அதை விட கவனம் செலுத்தக்கூடிய வகையில் டிசைன் பண்ணுவோம். ஏன்னா அறை என்பது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த அறைகளுக்கு இவ்வளவு முக்கியத்துவமும் இவ்வளவு விஷயங்களும், அதுக்கென்று ஒரு கண்ணியம் என்பது இருக்கிறது என்றால், இந்த உலகமே ரொம்ப நாளுக்கு இருக்க போகிறதில்லை. கல்லா இதா துக்கத்தில் அது தக்கன் தக்கா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நம்ம ஒரே ஒரு அடி அடிப்போம், இந்த பூமி சுக்குநூறா பீஸாக ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய அறைக்கு இவ்வளவு கண்ணியமும் இந்த அளவுக்கு ஒரு மரியாதையும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்றால், அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், 3வது அத்தியாயம் 185ல், எந்த ஒரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அப்பனா எந்த ஒரு ஆன்மாவும் மண்ணறை, இப்போதான் நம்ம தலைப்புக்கு வந்திருக்கோம், மண்ணறை பற்றி தான் தலைப்பு. மண்ணறைக்கு எந்த ஒரு ஆன்மாவும் வந்துட்டு தான் போகணும். இப்பேற்பட்ட மண்ணறையை பற்றி நம்மளுடைய சிந்தனை அனுதினமும் இருக்கிறதா? எதுனாலும் ஸ்ட்ரைட்டாக சொர்க்கம், பயானா ஸ்ட்ரைட்டாக சொர்க்கம் நரகம் பேசுகிறதா? இந்த பூமியில் முடிஞ்சு போச்சா வானத்துக்கு மேலே? 2த்துக்கும் நடுவில் மண்ணறைன்னு ஒரு அறை இருக்குது. அதை பற்றி மிக குறைந்த சிந்தனை உள்ளவர்களாக தான் நம்ம இருக்கிறோம். ஒரு எண்ணமோ தெரில, ரொம்ப ஈமான் அப்படி பொங்கிருச்சா, இல்லை குர்ஆன் வசனங்கள்லாம் அப்படி நல்லா படித்து அனுதினமும் அப்படியே இருக்கிறோமா, இல்லை இறை தூதர் ஒரு வார்த்தையை சொன்னால் அப்படியே சொன்னபடி வாழ்க்கைக்கு அப்படியே இருக்கிறோமா, என்னமோ தெரியல. இந்த மன்னரை பற்றின சிந்தனை தான் அது ஒரு பெரிய மேட்டராகவே இருக்க மாட்டேங்குது. நம்ம பார்க்குறோம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மன்னரையை, அதாவது அந்த கபரை பார்த்தா கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அந்த அந்த வரலாறுலாம் பார்க்குறோம், அவர்களுடைய தாடி வழியாக கண்ணீர் ஒழுகு முறைக்கும் அவங்க அழுகிறாங்க. எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது என்றால், ஒரு ஆணுடைய கண்ணீர் இருக்குல்ல, இப்போ டீனர் கூட்டு போய் ஒரு நம்ம புள்ள வந்து ஏதோ ஒரு பொருளை கேட்டுச்சு, நம்ம வாங்கி தரலான்னு சொன்னால் அந்த பிள்ளை அழுகிற கண்ணீர் அது வேற. ஒரு வளர்ந்த குழந்தை குட்டி பெற்று ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டாக இருக்கிற ஒரு ஆணுடைய அழுகை இருக்குல்ல, அந்த ஆணுடைய அழுகை பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா, இப்படி இழுத்தாருன்னா முடிஞ்சு போச்சு, அந்த இடத்துல 2 சொட்டு தேங்கி நிற்கும், அவ்வளோதான். போலன்னு கண்ணீர் கொட்டால் போல ஒரு ஆம்பளை அழுக மாட்டார். ஆனால் தாடி வழியாக ஒழுதுகிட்டே இருக்கிற அளவுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழுதுருக்குறாங்கன்னா, எவ்வளவோ போர்களை பார்த்தவங்க, எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்தவங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நிற்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான மன உறுதி உள்ளவங்க, ஒரு கபரை பார்த்தோன்னே இந்த அளவுக்கு அழுதுறாங்கன்னா, எந்த அளவிற்கு இந்த மன்னரை பற்றிய சிந்தனை அந்த நபித்தோழர்களுக்கு இருந்திருக்கு. அதை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் என்ன மன்னரை பார்த்து இப்படி கண்கலங்குறீங்களே? மன்னரை என்பது சாதாரண விஷயம் கிடையாது.
அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மன்னரை என்பது மறுமை நாளுடைய முதல் நிலையாகும். எவர் ஒருவருடைய வாழ்க்கை இந்த மன்னரையில் தோற்றுவிட்டதோ அவருடைய மறுமை வாழ்க்கை பாழாகிவிடும். எவர் ஒருவருடைய வாழ்க்கை இந்த மன்னரையில் ஜெயித்து விடுகிறாரோ அவருடைய மறுமை வாழ்வை அவர் ஜெயித்து விடுவார். இப்போ அந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அடுத்து சொல்ல போனால், இந்த மன்னரையில் ஒரு கெட்ட அடியார் மாட்டிக்கிட்டார்னா அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய வேதனை கற்பனைக்கு எட்டாத வகையில் இருக்கும். ஒரு அடியானுடைய உடலை மன்னரையில் வச்சுட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அப்போ வானவர்கள் எழுப்பி கேட்குறாங்க, உங்கள் தூதரை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதரை பற்றி சொல்லுங்கன்னா, ஆமாம் யாரும் ஏதோ சொன்னாங்க, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு கரெக்டாக தெரியலையே என்று அந்த மன்னரையில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட அடியார் சொல்லுவாராம். இதை சொன்ன மாத்திரத்திலேயே இந்த வானவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எதையும் அறிந்திருக்கவில்லை, உனக்கு ஒன்றுமே தெரியலை, மேலும் நீ குரானை வாசித்தவனாகவும் இல்லை என்று சொல்லி பிடரியில் ஓங்கி ஒரு அடி ஒன்று சுத்தியால் கொடுக்கப்படுகிறது. அந்த சத்தம் அவ்வளவு பலத்த சத்தமாக இருக்குமா. எந்த அளவுக்கு என்றால் மனிதனுக்கும் ஜின்களுக்கும் கேட்காது, மற்றபடி எல்லா விலங்குகளும் கேட்குமா. அவ்வளோ ஒரு கோரமான ஒரு தண்டனையானது மன்னரையிலே அந்த கெட்டடியார் கொடுக்கப்படுகிறது. இந்த மன்னரை பற்றி ரொம்ப சர்வ சாதாரணமாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். இப்போ ஒன்றுமே இல்லை, தொழுகையில் ஒட்டி ஒட்டி நிற்கணும். இன்றைக்கி என்னமோ தெரில, ஒட்டி ஒட்டி நிற்கிற கலாச்சாரமே ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது. சின்ன சின்ன கேப்பு, நம்ம ஒருத்தரை கொஞ்சம் இழுப்போம், அடுத்து கொஞ்சம் இழுப்போம், சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன்னு அப்படி நின்றுக்கிறோம். இந்த ஒட்டி ஒட்டி நிற்கிறதுல என்னதான் பிரச்சனையோ தெரில. அந்தளவுக்கு நம்மளை போட்டு நச்சிருவாங்களா, சட்டையிட்டு கசக்கிடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு படப்படப்பா என்னன்னே தெரியல. எது எப்படியோ நெருக்கிக்கு நிற்கிறதுலாம் நமக்கு பிடிக்காதுப்பா. அன்று சூட அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் செட் ஆகாது. கொஞ்சம் சிரமப்பட்டாலும் பரவாயில்ல, புக் பண்ணியே போயிடுவோம். நெருக்கன்றது யாருக்கும் அது ஒரு பிடிக்காதது தான். யாருமே அதை ஒட்டி ஒட்டிலாம் உட்கார மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ் தன்னை திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான், 20 அத்தியாயம் 124, எவர் ஒருவர் நமது போதனையை புறக்கணிக்கின்றாரோ, அதாவது அல்லாஹ்வால் கொடுக்கப்படக்கூடிய அந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய கட்டளைகளை எவர் ஒருவர் அலட்சியமாக கண்டுக்காமல் விட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையை நாம் நெருக்கடியாக்குவோம். ஆனால் பார்க்குறோம், இன்றைக்கி குர்ஆன்னா என்னன்னே தெரியாமல் அலட்சியாக போகிறவங்கலாம் அவங்களாம் சுகபமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அல்லாஹ் அந்த நெருக்கடியை சொல்லலை. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அந்த நெருக்கடியானது மன்னரையில் கொடுக்கப்படக்கூடிய நெருக்கடி. அந்த நெருக்கடி எப்படி இருக்கும் என்றால், யாருக்கு? இந்த குர்ஆனை புறக்கணித்து வாழ்பவருடைய நெருக்கடி எந்த அளவிற்கு இருக்கும் என்றால், அவர்களுடைய விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னிக்கொள்ளும் அளவிற்கு நெருக்கடியாக இருக்கும். நினச்சி பார்க்க முடியாது இந்த நெருக்கடியை. தேவைதான அந்த நெருக்கடி? சும்மா ஒட்டி ஒட்டி பக்கத்தில் அட பெத்த பிள்ளையே ரொம்ப நேரம் நெருக்கி தள்ளி தான் உட்காரேண்டா அப்படின்றோம். சரி சகஜம் தானேங்க, ஒரு ரொம்ப நெருக்கி உட்காந்து அப்படி பேசுகிறோமே. இந்த குர்ஆனை புறக்கணித்து வாழ்வோமே ஆனால் மன்னரையில் நமக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி எந்த அளவிற்கு இருக்கும் என்றால், நமது விலா எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னிக்கொள்ளுமா. தேவைதான் நமக்கு இந்த வாழ்க்கை. அதே நேரத்தில் நல்லடியார்களுடைய நிலை இருக்குல்ல, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு இயன்றளவு இந்த ஊர் உலகத்தில் நல்லது செஞ்சு அல்லாஹ் நீ ஒருத்தம் போதுண்டா எனக்குனே வாழ்ந்திருப்பாங்க. அப்பேற்பட்ட மக்களுடைய அந்த மன்னரை வாழ்க்கையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, ஒரு நல்ல அடியாருடைய அந்த மரணம், அந்த உயிர் போகும் தருணம் இருக்குல்ல, அது எப்படி இருக்கும் என்று கேட்டால், வானவர்கள் சலாம் சொல்லி அழகான முறையில் சந்திக்கிறாங்க. சொர்க்கத்தை பற்றிய நற்செய்தி அவர்களுக்கு கூறப்படுகிறது. நிம்மதியும் சந்தோஷத்தையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நீங்க வாருங்கள் என்கிற அழகிய வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டு அந்த ஆன்மாவானது எப்படா நம்ம அப்பேற்பட்ட இடத்துக்கு போவோம்னு சொல்லி ஏங்கக்கூடிய வகையில் இருக்குமா. நம்ம பார்க்குறோம், இப்போ நம்ம பிள்ளைகளெல்லாம் ஒரு பார்க்குக்கு கூட்டு போகிறதா வச்சுக்குவான். இந்த ரோலர் கோஸ்ட்டு, இந்த ஸ்விம்மிங் பூலு, இந்த என்னென்னமோ வச்சுருப்பான் இல்லை, ஒரு தீம் பார்க்குன்னு கூட்டு போகிறா வச்சுருப்போம். காரில் கூட்டு போய் இறங்கின உடனே டிக்கெட் எடுத்தோன்னா பிள்ளையெல்லாம் குதிக்கிங்க. பிள்ளையெல்லாம் எப்படா உள்ளே போவோம். ஜூவுக்கு போகிறதா வச்சுருக்கோமே, ஜூவுடைய மெயின் கேட்டில் பாருங்கள், பிள்ளைய முகத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எப்படா உள்ளே போவோம், எப்படா உள்ளே போவோம். இதுக்கு தான்ற சில பிள்ளைலாம் இப்போ பெருநாள்லாம் வச்சுங்களேன், மெஹந்தியை போட்டுட்டு இப்படி உட்காந்தே இருக்குங்க. ஒரு நேரம் வர எழுதுறதுக்கு அவளை கை வலிக்கும். பேகை தூக்காதுங்க, டம்ளர் எடுத்து வைக்காதுங்க. இந்த பிள்ளையில மெஹந்தியை போட்டால் அதை கை வலிச்சாலும் போல அப்படியே நிற்கிங்க. ஏன்? அந்த மறுநாள் கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்துக்கு ஏங்குதுங்க. இப்போ எந்த அளவிற்கு மனிதன் ஒரு சந்தோஷத்தை நாடி ஏங்கக்கூடியவனாக இருக்கிறான். கல்யாண மாப்பிள்ளையெல்லாம் பாருங்களேன்,
கல்யாணத்துக்கு 1 வாரம் 10 நாள் முன்னாடினா அவங்க முகத்தில் காட்டிக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் தெரிஞ்சிடும். இவங்களும் கேட்டுருவேன், சும்மா என்ன கல்யாணக்கலை வந்துருச்சு போல இருக்கு, அட போங்கத்தான் நீங்கள் வேற, அட போடா மாப்பிள்ள நீ வேற, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா ஏகப்பட்ட டென்ஷன் எனக்குடா அப்படிமா அப்படிக்குள்ள நினச்சிக்கிட்டே வர. ஆமாம் இந்த 10 நாளில் கல்யாணம் தானே, அது நினச்சி ஏங்குறது. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் வந்து இப்படியெல்லாம் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. ஏன் இப்படி சொல்லி காட்டுறாங்க? ஒரு நல்லடியாருடைய அந்த ஆன்மாவானது அந்த அந்த மன்னருக்கு எப்படா போவாங்க, நமக்கு என்னென்ன சுகபோகங்கள் இருக்குன்னு ஏங்குமா. பேர்பட்ட ஏக்கத்திற்குரிய அந்த ஆன்மாவை நம்ம வந்து அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு பிறகுமா மன்னரையில் நல்லடியார்களுடைய அந்த கபூரானது மிகுந்த வெளிச்சத்திற்குரியதாக இருக்குமா. எந்த அளவிற்கு என்று கேட்டால், மதீனா மஸ்ஜிது நபி அந்த பள்ளிவாசலில் ஒருத்தவங்க வந்து அந்த பராமரிப்பு வேலைகள்லாம் செஞ்சாங்களாம். பராமரிப்பு வேலை செய்கிறவங்க திடீர்னு ஆளை காணா. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, எங்கே அந்த நபர் எங்கே காணா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க மௌத்தாயிட்டாங்க. எங்கிட்ட ஏன் ஒரு வார்த்தை சொல்லலை என்று சொல்லி அவர்கள் அந்த கபருக்கு போய் அவர்கள் அல்லாஹ்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க. இந்த கபருக்கு வந்து நீ வெளிச்சத்தை கூடியா அல்லா, இதை விசாலப்படுத்தியா அல்லா. ஆக நல்லடியாருடைய கபரானது மிகவும் வெளிச்சத்திற்குரியதாக இருக்கும். வெளிச்சம் தானேங்க எல்லாம். இப்போ இந்த டேபிளே போடும் பொழுது நான் வந்து உட்காரோம், அதுக்கு தனியாக ஒரு வெளிச்சம் ஒன்று வந்திருக்கு. இப்போ உங்களோட என் சைடு ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அப்போ எங்கேயுமே ஒரு வெளிச்சம் தான். என்னங்க ஒரு காத்தோட்டம்ல ஒரு வெளிச்சம் இல்லை, லைட்டு போட்டுங்க. என்னதான் லைட்டு போட்டாலும் ஜன்னலத்தால் தான் சூரியன் அடிக்கிறதுங்களங்க. ஏன் ஒரே இருட்டாக இருக்குது, லைட்டை போட்டால் என்னங்க. ஏன் கடையை பாருங்களேன், கடையெல்லாம் வெளிச்சம் இருந்தால் தான். அப்போ வெளிச்சத்திற்கு இயங்கக்கூடிய உள்ளமாக இருக்குது. இந்த உலகத்தில் வெளிச்சத்திற்கு இயங்கக்கூடிய மக்களாக நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய மன்னரையில் வெளிச்சம் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமா? மன்னரை பற்றி போல நினைக்கிறோமா? அதுக்கப்புறம் தானே லைட்டு அந்த வெளிச்சமெல்லாம். ஆக நல்லடியார்களுடைய அந்த மன்னரை வாழ்க்கையானது மிகுந்த வெளிச்சத்திற்குரிய வாழ்க்கையாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஹதீஸ் வந்து இப்போ நம்ம குறிப்பிட்டிருக்கோம் சொல்கிறோம். இந்த ஹதீஸை வந்து நம்ம படிக்கும் பொழுது இப்பேற்பட்ட ஒரு கண்ணியமான மரணம் நமக்கு நிச்சயம் கிடைக்கணும்டா அப்படி என்று சிந்திக்கக்கூடிய அளவில் இருக்கும். மதீனாவாசிகளில் ஒருத்தவங்க மௌத்தாகிறாங்க. அவங்கள வந்து அடக்கம் பண்ணிடுறாங்க. அடக்கம் பண்ணவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்ச நேரம் அங்கே அமர்ந்துருக்கிறாங்க. ஒரு குச்சி எடுத்து அப்படி தரையை நோண்டிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க, கீறிக்கிட்டு இருக்காங்க. பொதுவாகவே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இடத்துல இந்த மாதிரி இருந்தாங்கன்னா மற்ற மக்களும் அவங்கள என்ன பண்ணுறாங்க, அடுத்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படி என்று சுற்றி அமர்றது வழக்கம். பல வரலாறுகள் அப்படி தான் நடந்திருக்கு. திடீர்னு கைகளை உயர்த்தி மேலே பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, மன்னரை வேதனைகளிலிருந்து யாரெல்லாம் எங்களை காப்பாயாக, மன்னரை வேதனையிலிருந்து காப்பதற்கு நீங்கள் அல்லாஹ்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நல்லடியாருடைய மரணமானது எப்படி இருக்கும், ஒரு மூமினுடைய மரணம் எப்படி இருக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு மக்களை பார்த்து கேட்குறாங்க. மக்கள்லாம் அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்போ சொல்கிறாங்க, வானத்திலிருந்து, அதாவது அந்த சூரியனிலிருந்து பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒளி இருக்குல்ல, அந்த ஒளியை போன்று பிரகாசமான வானவர்கள் வருவாங்களாம். யாருக்காக? நல்லடியாருடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வர்றாங்களாம். அப்படி வந்த உடனே அவங்க அந்த நபரை சந்தித்து சொல்கிறாங்க, நல்லடியாரை சந்தித்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நாடி ரொம்ப சுகமான முறையில் நீங்கள் வெளியில் வாங்க அப்படின்னு அந்த ஆன்மாவை வெளியில் வர வைக்கிறாங்க. அப்படி வரும்பொழுது அந்த நல்லடியாருடைய உடலிருந்து அந்த ஆன்மாவானது, அந்த உயிரானது எப்படி வருகிறது என்றால், ஒரு தோல்பையிலிருந்து அப்படி தண்ணீரை இறக்குவோம்ல, அது போன்று மிகவும் அழகிய முறையில் வெளியில் வருது. ஏன்னா அந்த காலத்தில் உதாரணங்களாக என்ன பொருள் இருந்தோ அதனால சொல்ல முடியும். இப்போ இன்றைக்குமே பார்க்குறமே ஒரு தண்ணிக்கான வச்சுன்னா, இப்போ ஒரு தண்ணிக்கான தூக்கி போட்டுப்பான்னா எடுத்து கவுத்தோன்னு வச்சுக்கலாம், திக்கு ஏதோ நிலம் எடுக்க வந்த மாதிரி ஆடும். அந்த அளவுக்கு ஆடும். தண்ணி இறங்க, ஒரு பக்கம் காற்று அடிக்கும், ஒரு பக்கம் தண்ணி இறங்கும், இந்த அளவுக்கு இருக்கும். அப்படியே டீ போடும்போது பெண்கள் பாருங்க, அப்படி பாக்கெட்டை உடச்சு அப்படி ஊற்றும், அழகாக ஊற்றிடும் பால். ஆக அந்த தோல் பையிலிருந்து அந்த பாலான அந்த தண்ணீரானது எந்த அளவிற்கு அழகான முறையில் வழிந்து வருகிறதோ அந்த மாதிரி ஒரு நல்லடியாருடைய உடலிலிருந்து ரூஹானது அழகிய முறையில் பிரிக்கப்படுகிறது. பிரித்த உடனேயே அந்த ஆன்மாவை என்ன பண்ணுறாங்கன்னா, சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு துணியில் வச்சு மடிக்கிறாங்க. அதற்கு பிறகு அதன் மீது நறுமண பொருள், அதுவும் சொர்க்கத்திலிருந்து வந்தது, அதை போட்டு 7 வானங்களுக்கு அழகாக கொண்டு போகிறாங்க. கொண்டு போனது பிறகு அங்கே நடக்கிற சம்பவத்தை பாருங்க. ஒரு வானத்தையும் தாண்டி போனவன்னு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வந்து என்ன இறை நம்பிக்கையாளர்களுடைய அந்த பட்டியலில் இங்கே இதற்கென்று குறிப்பிடப்பட்ட இடத்துல இந்த ஆன்மா வைங்க, அவங்களுக்கு வந்து அருள் செய்கிறோன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய வாழ்த்துடன் அது திரும்பவும் கொண்டு வரப்படுகிறது.
இப்போ எந்த அளவிற்கு ஒரு நல்லடியாராக வாழும் பொழுது அவர் உயிர் பிரியும் தருவாயானது எவ்வளோ அழகான முறையில் அமைந்திருக்கு. இதையெல்லாம் நாம் கேட்கும் பொழுது இந்த உலக ஆசையே நமக்கு போயிடும். என்ன அந்த உலகத்தில், இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எனது உயிர் இப்படி பிரிஞ்சா இதுக்கு மேலே எனக்கு வேற என்ன வேணும் என்கிற அளவிற்கு இருக்கிறது. இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்றுமே பண்ணதில்லை, ரொம்ப ஈஸி தான். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்களோ இயன்ற அளவுக்கு நமது வாழ்வை அவ்வாறு ஆக்கிவிட்டாலே மிக போதுமானதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய கருணையும் இருக்கும். இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு கேட்டுறோம். ஆனால் அதெல்லாம் நமது மன்னரை வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அளவு இருக்கும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு புறம் பேசுதல். புறம் பேசுறதுன்னா எப்படி, ஒருத்தர் வீட்டுக்கு ஒரு நாடி போவார், அவர் வீடை பார்ப்பார். அதெல்லாம் நம்ம பார்த்து வளர்ந்த பயலுக அதெல்லாம். அப்போ என்ன தெரியுமா, அப்போல்லாம் நான் வரும்போது இங்கெல்லாம் எல்லாம் வீடே கிடையாது. அப்போல்லாம் நம்ம வீட்டில் வந்து வாடகைக்கு வந்துருப்பேன், 2-3 மாதம் வாடகை தர மாட்டேன். சரி நம்ம சொந்தக்காரமே விட்டுருவேன், நீங்கள் எவ்வளோ ஒரு வீட்டை கட்டிட்டா பார்த்தியா, அப்படி கதவு திறக்கிற வரைக்கும் அவனை பற்றியே பேசிட்டு வருவார். கதவு அஸ்ஸலாமு அலைக்கும் வாப்பான்னு போய் கட்டி பிடிப்பார். அவரை பற்றி வந்து வரும்போது என்னென்ன பேசுனாலும் அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஒரு 3 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, வந்துட்டான் அப்படி கண்ணை கட்டுறான். இதெல்லாம் வந்து ஒரு சர்வ சாதாரணமாக ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இந்த மாதிரி புறம் பேசுறதை பற்றி அல்லாஹ்வே சொல்கிறான், வயலுல்லி குல்லி ஹுமசத்தில் ஹுமசா. புறம் பேசி தெரியக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கேடுதான். இந்த உலகத்தில் வேணாலும் புறம் பேசக்கூடிய விஷயம் வந்து கொஞ்சம் தற்காலிக சுகமளிப்பது போன்று இருந்தாலும் மன்னரை வாழ்க்கையில் அந்த புறம் பேசியவர்களுக்கு வந்து ரொம்ப மோசமான நிலை தான் ஏற்படும்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இரு மன்னரைகளை அப்படியே கடந்து செல்கிறாங்க. கடந்து செல்லும் பொழுது நபித்தோழர்களை அழைத்து சொல்கிறாங்க, இங்கு இருக்கக்கூடிய இந்த மன்னரை வாசிகளுக்கு ஒரு வேதனை கொடுக்கப்படுகிறது. அவங்க என்ன பாவம் என்ன தப்பு பெருசாக பண்ணிட்டாங்கன்னா, அந்தளவு பெருசாலாம் ஒன்றும் பண்ணலை, ஒரு 2 காரியம் பண்ணிட்டாங்க. என்னென்னா கோல் மூட்டுனாங்க. அதில் ஒருத்தர் கோழி மூட்டுறாரு. சும்மா போய் சொல்லி விட்ருவான், இல்லை ஏன்னா நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க, உன்னைய பற்றி அவன் அதான் எப்படி பேசிகிட்டு இருக்கான், சரி நான் சொன்னேன்னு சொல்லிக்காத. எப்படி சண்டை போடுறது பார்க்கணும் போல இருக்கு, ஆனால் நான் சொல்கிறேன்னு சொல்லிக்காத. இவர் சொல்ல மாட்டார், ஒரு விசுவாசி. இவர் இன்னார் தான் சொன்னார், எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு, சொன்னியா இல்லையா நாங்கள் போய் சண்டை போடுவார். ஏன்னா நம்ம சேஃப்டியாக இருக்குன்னு சண்டை போடுறதை வேடிக்கை பார்க்கணும். இது என்னதான் பொய் சொல்லியாவது உறவை வந்து சேர்த்து வைக்கலான்னு மார்க்கம் வந்து பொய்க்கு வந்து ஒரு அனுமதி கொடுக்குது. உண்மையை சொல்லியா இந்த உறவை உடைக்காமல் விட மாட்டேன்னு ஒரு கோஷ்டி சுற்றுது, கோழி போட்டுறது. இப்போ இந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடியவருடைய அந்த மன்னரையுடைய வேதனை வந்து அதிகமாக இருக்கும். அதற்கு பிறகு சிறுநீர் கழிக்கும் பொழுது அதை மறைக்காமல் இருப்பது, சிறுநீர் கழித்த பிறகு அதை தூய்மைப்படுத்தாமல் இருப்பது. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து இன்னைக்கு 2026 இன்னைக்கிலே சருன்னு போகிறாங்க, அப்படியே அடிச்சுட்டு அப்படியே சிப்பை போட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் சிறுநீர் கழிக்கும் நடைபாதையில் கழிச்சிடாதீங்க, அதே நேரத்தில் ஒரு மறைவாக இருங்க, அதை மறைக்க பாருங்க, தூய்மை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இப்பேற்பட்ட ஒரு நாகரீகத்திற்குரிய மார்க்கமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இதெல்லாம் சும்மா இந்த சொல்லுவாங்க சச்சு பாரத்தும்பாங்க. என்னடா சச்சு பாரத்தும் பார்த்தா இவங்களே பிஸ்கெட் கவரை போட்டு இவங்களே அள்ளி பேக் பண்ணிட்டு போயிடுவாங்க. தூய்மை மிக முக்கியம்னு ஒரு மாநாடு நடத்துவாங்க, பார்த்தா ஒட்டுமொத்த குப்பையும் அங்கே தான் கிடக்கும். இப்போ அது வந்து இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பேசக்கூடிய இந்த உலகத்தில் தூய்மையான முறையில் நீங்கள் வந்து சிறுநீர் கழிக்கும் பொழுது இதில் பேணுதல் இல்லைன்னா உங்களுடைய மன்னரை வாழ்க்கை பாதிக்கப்படும் என்று சொல்லி ஒரு ஈரமான ஒரு மரப்பட்டை எடுத்து 2 கபர்லேயும் நட்டு வைக்கிறாங்க. என்னவென்று கேட்டால் இதில் இருக்கிற ஈரம் காயும் வரைக்கும் அவருடைய வேதனையானது குறைக்கப்படுகிறது. ஆக அது ஒரு மட்டையில் உள்ள ஈரம் எவ்வளோ இருக்காது, 4 நாள் 5 நாள் 10 நாள் ஈரமாக இருக்க போது எப்படி கொஞ்சம் நேரத்தில் காய்ச்சி போயிடும். ஆக ஆனால் வந்து அந்த மறுமை நாள் வர்ற வரைக்கும் அவர்களுக்கு அந்த வேதனை கொடுக்கப்படும். ஆக சிறுநீர் கழிக்கும் பொழுது தூய்மையாகவும் மறைவாகவும் கொள்ள வேண்டும். குறிப்பாக கோழி மூட்டிக்கூடிய இந்த மோசமான செயல்கள் இருந்து நம்ம வெளியில் வரணும். அதற்கு பிறகு அந்த அமானிதமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில், பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய விஷயத்தில் திருட்டுத்தனமோ இந்த தவறான கையாடுதலோ பண்ணுறாங்கல்ல, இவர்களுக்கு வந்து இந்த நிலைமை ஏற்படும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒட்டுமொத்த சூப்பர் மார்க்கெட்டும் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கும் வச்சுக்குவோமே. அவராட்டு போகும்போது 4 முட்டையை எடுத்துகிட்டு போவார். ஓனருக்கே தெரியும், ஏன்னா போய் கேட்டோம்னா இத்தனை வருஷமாக இருக்கிறேன் பண்ணுறேன் 4 முட்டை எடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சு அதான் பேசுவாங்க. அவனை நம்பி இந்த கம்பெனிக்குள்ளே 20 பேர் இருக்கான், அவனுக்குள்ள 40 பேர் இருக்கான். அவனை ஒருத்தனை முறைச்சிக்கிட்டா ஒட்டுமொத்த கம்பெனியுமே ஒரு நாள் அடைக்கிறாமல் இருக்கிறதுல ஓனர் தெரியும், வேற எல்லாம் சகிச்சுட்டு விடுவார். அப்போ இது மாதிரி அமனிகமான கொடுக்கப்பட்ட விஷயத்தில் வந்து தவறான முறையில் வேணும்னே கையாடுதல் பண்ணுது. இந்த மாதிரியான காரியங்கள் திருட்டு, இது ஒரு திருட்டு தானே.
வெளிப்படையாக சொல்ல திருட்டு தானே. இந்த மாதிரியான காரியங்கள் வந்து அமானியத்தின் மீது ஒரு மோசமான ஒரு செயலை செய்வது வந்து ஒருவருடைய மன்னரை வாழ்க்கையை வந்து மோசமாக்கிவிடும். இந்த ஹதீஸானது எப்படி வருகிறது என்றால், கைபர் தினத்தன்று ஒரு போரை முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தங்களுடைய சஹாக்களுடன் வந்து கொண்டிருக்கும் வேளையில் ரிஃபா பின் சைத் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு மனிதர் நபித்தோழர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அடிமையை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. அந்த அன்பளிப்பாக அவங்க அந்த அடிமையை பெற்றுக்கொண்டு பயணம் பண்ணி போய்கிட்டு இருக்கும் பொழுது எங்கிருந்தோ வந்த ஒரு அம்பு அவர்களை தாக்குது. அவங்களை தாக்கி அவங்க கீழே விழுந்துடுறாங்க, அங்கேயே மௌத்தாயிடுறாங்க. சுற்றி உள்ள மக்களெல்லாம் வந்து சொல்கிறாங்க, இவங்க வந்து சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, இவங்க சொர்க்கத்திற்குரிய நபர். அந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நிச்சயம் அந்த மாதிரி சொல்லாதீங்க, என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவனின் மீது சத்தியமாக சொல்கின்றேன், அவர் மேனியில் இருக்கக்கூடிய போர்வையானது எரிந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால் அந்த அடிமை என்ன பண்ணுறான்னா, அந்த போர்ல இருந்து கிடைச்ச போர் செல்வங்கள் இருக்குல்ல, அதில் ஒரு ஜஸ்ட் ஒரு போர்வையை எடுத்து போத்திக்கிட்டாராம். இதில் நம்ம இன்னொரு விஷயத்தை கவனிக்கிறோம். இந்த வரலாறுடைய தொடர்ச்சியில் இன்னொரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தையும் நமது வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்குற மாதிரி ஒரு தனி குறிப்பு ஒன்று இந்த பயான்லேயே ஒரு சைடு ட்ராக்காக ஒன்று போகிறதா இருந்தால், இந்த பயான்கள்லாம் நம்ம வந்து பல வருடங்களாகவே கேட்குறோம், பல வருடங்களாகவே பண்ணுறோம் சரி, கேட்குறோம் சரி, குறிப்பெடுக்கிறோம் சரி, இல்லை சரி. ஒரு பேச்சாளர் ஒருத்தர் சில வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், அப்படியே மனசை குத்துற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதை தான் நம்ம இங்கே சொல்லணும்னு நினைக்கிறோம். இந்த குரங்கு இருக்குல்ல, எங்கேயோ ஒரு பார்க்லேயோ இல்லை ஏதோ ஒரு ஊட்டி கொடைக்கானல் எங்கேயோ போகிறோம்னா ஏதாவது ஒன்று கையில் வச்சா லடக்குன்னு பறிச்சுட்டு ஓடிடும். அதானே குரங்கு வருது, எல்லாம் உள்ளே வச்சுக்க, ஏப்பா இங்கே பிரிக்காதப்பா, சாப்பிட்ற இடத்துல பிரிச்சுக்கலாம்ப்பா, குரங்கு வந்து பறிச்சுட்டு போயிருப்பான்னு. இந்த மாதிரி ட்ரிப்பில் கத்துறதுக்குன்னே ஒருத்தர், சத்தம் போடுறதுக்குன்னே ஒருத்தர் இருப்பார். அவர் மட்டும் இல்லைன்னா முடிச்சு வச்சு ட்ரிப்பு. அப்படி இருக்கும்போது பார்க்குறோம், இந்த குரங்கு பறிச்சுட்டு ஓடுற மாதிரி இருக்குது. இப்போ தடை செஞ்சுட்டாங்க. ஆனால் வந்து குரங்கை வச்சு வித்தை காட்டுவாங்கல்ல, அவங்களும் குரங்கு வச்சுருப்பாங்க. ஒரு குச்சி எங்கிட்ட அங்கிட்டு குதிக்கும், இங்கிட்டு வச்சா அங்கிட்டு குதிக்கும், இப்படி வேணா இங்கிட்டு பல்ட்டி அடிக்கும், எல்லா வேலையும் பண்ணி கவுன்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்குங்க. அது பார்க்குறோம். அந்த குரங்கு ஃபைனலாக ஒன்று காரியம் ஒன்றும், ஒரு தட்டை எடுத்து கையில் கொடுத்தோம்னா எல்லாத்தையும் வசூல் பண்ணிட்டு வந்து எஜமான்ட்ட காசு பிச்சை எடுத்துகிட்டு காசை கொடுத்துட்டு ஒரு வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டா அங்கேயே உட்காந்துக்கும். அதாவது ஏதோ ஒன்று கிடைச்சா பறித்து திங்கிற புத்தி உள்ள குரங்கு. ஒரு குரங்கு ட்ரைனிங் கொடுத்த உடனே கலெக்ஷன் பண்ணிட்டு வந்து முதலாளிகிட்ட கொடுத்துட்டு கொடுக்குற வாழைப்பழத்தை வாங்கிட்டு கமுக்கமாக சாப்பிட்டு உட்கார்ற அளவுக்கு இருக்கே. இன்றைக்கு பல காலங்களாக நம்ம பயன் கேட்குறோம். நம்ம தப்பாக பேசலை, என்ன சொல்ல வர, இப்போ நீங்களும் குரங்கு கேட்குற நாங்களும் அந்த எண்ணத்தில் சொல்ல வரல. அந்த படைப்பை விட அல்லாஹ் நம்மளை சொல்கிறோம் ஆக உயர்ந்த படைப்புன்றான். இந்த உலகமே நமக்காக தான் ஆக உயர்ந்த படைப்பாக இருக்கக்கூடிய நம்ம எவ்வளவோ பயன்கள் கேட்குறோம். கேட்டுட்டு கேட்கும் பொழுது நல்லா இருக்குது, இப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். அது என்னமோ தெரியல, கதவை விட்டு வெளில போனவுடனே ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவார், அங்கே ஒரு டீயை குடிச்சிட்டு போயிடலாண்டா, அங்கே மர்கஸ்லேயே குடிச்சிட்டு வந்துருக்க வேண்டியதான்றா, முடிஞ்சே போச்சு. அந்த டீ டாபிக் ஓடுமே தவிர அந்த பயான் டாபிக் அங்கே நின்றுது. இப்போ எதுக்கு சிறு குறிப்பாக சொல்கிறோம்னா, இப்போ நம்ம அந்த சம்பவத்துக்கு போயிடுவோம். இப்போ அந்த போர்வை எரிந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவத்துக்கிட்ட பார்த்தோம்னா, இந்த பயானை கேட்ட உடனே ஒரு நபித்தோழர் ஓடி வர்றாங்க. என்னன்னா, அவங்களும் ஒரு பொருளை எடுத்து வச்சிருக்கிறாங்க, செருப்பு கட்டுற வாறு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே இருந்தாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி திடுதிப்புன்னு மரணம் நமக்கு இருந்த செருப்பு வாறு எரிஞ்சிச்சுன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறது அந்த ஹதீஸ்ல வருது. நல்ல வேலை இதை நீங்க கொடுத்துட்டீங்க. அந்த பயானு இமிடியேட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு பாருங்க. நம்ம எவ்வளோ பயன்கள் கேட்குறோம், நமக்கு தைக்க மாட்டேது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாத்திரத்தில் உடனே அந்த பயான் ஒர்க் அவுட் ஆகுது. உடனே அதை கொடுத்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் இதை ஒப்படைக்காவிட்டால் இது சாதாரண ஒரு செருப்பு வாராக இல்லாமல் உங்களுடைய மண்ணறையில் நெருப்பு வாராக இருந்திருக்கும். அப்போ எந்த அளவிற்கு அந்த பயானுடைய அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையுடைய தாக்கம் அவர்களுக்கு பதிஞ்சிருக்கு பாருங்க. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கூடுதல் கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த கடனானது நிச்சயமாக நமது மன்னரை வாழ்க்கைக்கு ஒரு பெரிய டேஞ்சரான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, எந்த ஒரு ஆன்மாவுடைய கடனானது அடைக்கப்படாமல் இருக்கிறதோ அது சம்மந்தப்பட்ட நல்லது கெட்ட நிலுவைகள் வந்து தொங்கலில் விடப்பட்டிருக்கும், பெண்டிங்கில் இருக்குமா. சில நேரம் வந்து ஏதாவது ஃபைல்ஸ்லாம் அப்லோட் பண்ணால் சுற்றிக்கிட்டே இருக்கும், கடைசியில் பெண்டிங்னு போட்டுரும். நம்ம டென்ஷனாக வரும், அப்லோடு பண்ணுவோம், அதை பண்ணுவோம், பெண்டிங்கில் இருந்தாலும் டென்ஷன் ஆகும். இந்த பூமியிலே ஒரு பஞ்சாயத்து பெண்டிங்கில் இருந்தாலே நம்ம கோவருது. ஒன்று இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு, பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்கிறோமே. அப்போ வந்து நமது மன்னரை வாழ்க்கையே பெண்டிங்கில் இருக்கிற அளவுக்கு நம்மளை தள்ளி விடுறது கடன் தான்.
இந்த கண்ணியமிக்க இறைவனை என் இறைவா என்னை கடனற்ற ஒருவனாகவும் கண்ணியமுடைய ஒருவனும் ஆக்கு இறைவா என்கிற நம்ம பல பிரார்த்தனைகள்ல இந்த பிரார்த்தனை முக்கியமாக சேர்த்துக்குவோம். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கனவு ஒன்று காட்டப்படுகிறது. அந்த கனவை கண்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. இதெல்லாம் ரொம்ப சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதர் உட்கார வச்சிருக்கிறாங்க, கனவுல இதெல்லாம் நடக்குது. ஒரு கொக்கியை போட்டு ஒரு தாடையை இழுக்கிறாங்களாம். அந்த கொக்கியானது பின்னாடி வந்துடுது. அதுக்கப்புறமா இந்த பக்கம் கொக்கி போடுறாங்க, அதுக்குள்ள இது சரியாயிருது. இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் இருக்கிறார், என்ன நடக்குது, ஏன் இப்படி, நீங்க வாங்க போகலாம் போகலாம் என்று அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அதற்கு பிறகு ஒரு படுத்திருக்கிறார். அந்த ஒரு கல்லானது அவரின் மீது தலையின் மீது போட்டு நசுக்கப்படுகிறது. அந்த கல் உருண்டு ஓடுது. திரும்ப அந்த கல்லை எடுத்துட்டு ஒரு தலை சரியாகி விடுகிறது. இப்போ காலத்துக்கு ஒரு கல் போட்டுக்கொண்டே இருக்கப்படுற நிலைமைக்கு அவர் தள்ளப்படுறார். என்ன இது என்று கேட்கும் பொழுது நடங்க நடங்க என்று அழைத்து செல்கிறார்கள். அதற்கு பிறகு ஒரு பாறை ஒரு இடுக்கான ஒரு பகுதி, ஒரு பொந்து போன்ற இருக்கு. அதுக்குள்ள பார்த்தோம்னா ஒரு நெருப்பு எரியுது. அதுக்குள்ள நிர்வாணமாக ஆண்கள் பெண்கள்லாம் கிடக்குறாங்க. அந்த நெருப்பானது அவர்களை நோக்கி வருது. பொதுவாகவே நெருப்பு எந்த பக்கம் வருதோ அதோட எதிர்ப்பக்கம் தானே யாரும் ஓடுவாங்க. இப்போ பஸ்லலாம் பார்த்தோம்னா எமர்ஜென்சி எக்ஸிட்னு வச்சுருப்பாங்க. அதை படித்து அதை எப்படி திறக்கிறதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ளாடி சோழியை முடிஞ்சு போயிடும். இப்போ அந்தளவுக்கு ஒரு நெருக்கடியாக இருக்குது. இதெல்லாம் எங்கே இந்த உலகத்திலே அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டை பார்த்து படித்து புரிஞ்சு தப்பிக்கிற சாத்தியம் இல்லை. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளில் எந்த அளவுக்கு வச்சிருக்கிறான்னா, அந்த நெருப்பு அவர்களை நோக்கி வரும் பொழுது அவங்க மொத்தமாக தப்பிக்க அந்த சின்ன ஒரு துவாரத்தின் வழியாக, அந்த பொந்தின் வழியாக தப்பிக்க பார்க்குறாங்க, முடியலை. பிறகு மறுபடியும் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. அதே மட்டும் இல்லாமல் ஒரு ஆற்றில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. தத்தளிச்சு அந்த ஆற்றை விட்டு கடக்க முயற்சி பண்ணுறாரு. ஒரு கல் எடுத்து அவர் முகத்தில் எரியப்படுகிறது. மறுபடியும் ஆற்றிலே விழுந்துடுறாரு. இது திரும்ப திரும்ப நடக்குது. இது எல்லாம் கேட்குறாங்க. இந்த தாடை குற்றப்பட்டவர் வாயை திறந்தாலே பொய் பேசுவார். அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்களா, பொய்யான சொல்லிலிருந்து விலகி கொள்ளுங்கள். எந்த நிலையிலும் நீங்கள் நேர்மையான சொல்லியே சொல்லுங்கள். இந்த கட்டளைக்கு மாறு செய்தவர்களுடைய தாடையானது அந்த மன்னரை வேதனையில் இப்படித்தான் கிழிக்கப்படும். இந்த குரானை அலட்சியப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் அவருடைய தலையானது இவ்வாறு தான் நசுக்கப்படும். இந்த பொந்துல கடந்தாங்கல்ல நிர்வாணமா, அவர்களால் விபச்சாரத்தில் திளைத்தவர்கள், அவர்கள் நிலைமை இப்படித்தான் இருக்கும். விபச்சாரம்னாலே பொதுவாக விபச்சாரம் நமக்கு ஒரு சிந்தனை இருக்கும். விபச்சாரம்னா இதாச்சு, இதெல்லாம் இப்படிதான் மோசமான நிலைமை இப்படி என்று சர்வசாதாரணமாக கிடக்கிறோம். விபச்சாரத்தை ஒரு பெரிய தொழிலாகவே பண்ணுறாங்க ஆன்லைனில். எந்த அளவுக்குன்னா, இந்த யூதர்கள் இருக்கிறாங்கல்ல, வெளிப்படையாகவே சொல்லுவோம், இவங்க தான் இந்த விபச்சாரத்துடைய அடிநாடியாகவே இருக்கிறாங்க. செய்திகளில் போடுவாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு காட்சியை கண்டு இப்படி செய்தது அப்படி இப்படிலாம் இந்த குழந்தைகளுக்கு மத்தியிலே, இந்த வயது வித்தியாசம் இல்லாத மத்தியிலே இந்த விபச்சாரம் திளைத்து கிடக்கிற காரணம் இந்த யூதர்களால் செய்யப்பட்ட சில கம்பெனிகள் தான். இந்த விபச்சாரத்தை வைத்துக் கொண்டே பல வகையான தொழில் நடத்துறது வைங்க தான். இப்போ எஃப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்றாங்க. அதெல்லாம் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு அவளோட பெரிய பெரிய விஐபிகளெல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. சைப்ரஸ் என்கிற ஒரு தீவை பற்றி அப்பப்போ நியூஸில் போடுவாங்க. சைப்ரஸ் என்கிற தீவு தான் இந்த விபச்சார தலங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் இருக்குது. இன்றைக்கு வலைதளங்களில் சுற்றி வரக்கூடிய எல்லா மோசமான கேடுகட்ட படங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா, அதோட இயக்கக்கூடிய அந்த கண்ணி மையம் எங்கே இருக்குன்னா, அந்த சைப்ரஸில் தான் இருக்குது. யார் யூதர்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது. இப்போ இந்த அளவிற்கு விபச்சாரத்தில் இந்த உலக மக்களை இழுக்க பார்க்குறாங்க. அப்போ இப்பேற்பட்டவர்களுக்கும் அந்த நிலைமை தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆற்றுலேருந்து வெளியில் வர முடியாமல் அடிபட்டு உள்ளே போய் விழுந்தார்ல, இவர் யாருன்னா வட்டி. இந்த வட்டி வாங்குறவங்களாம் பாருங்களேன், பொதுவாகவே இந்த அவங்களுக்குள்ள நினச்சிப்பாங்க இவனா இந்த வட்டி வாங்கிறவர் ஒரு வீடு கட்டிட்டான்னு வச்சுங்களேன், உழைச்சா கட்ட முடியுமா? ஊரெல்லாம் வட்டி வாங்கின காசு இப்படித்தான் கட்டுவான். இடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன், உழைச்சி சம்பாதிக்க காசு நிற்க மாட்டேது, வட்டியில் வாங்க காசு நினைக்க போகுது. அப்போ இது அவங்க அடி மனசுக்கே தெரியுது இது தவறுன்று. ஆனால் இவர் அங்கே தான் போய் வாங்குறாரு, கஷ்டம் கவலைன்னு. இந்த வட்டி வாங்காதீங்க, நீங்கள் போய் தாவா பண்ணி பாருங்களேன், அடுத்து ஃபினான்சியராக உங்களை தான் மாற்றுவார். அப்போ ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒரு 10 ரூபா கூகுள் பே பண்ணுங்க போய் நம்மளே கேட்பார். இந்த சோதனையை யார் கொடுத்தா அல்லாஹ்விட கையேந்தி பிரார்த்திக்கிறது இல்லை. ஆனால் எடுத்த உடனே அந்த வட்டி பற்றி திரா பண்ணால் அப்போ நீங்கள் பணம் போட்டுவிடுங்க, அப்போ எப்படி நான் பொழப்பு நடத்துவேன்? அப்போ இதெல்லாம் நம்ம சொல்கிறோமே, இந்த விஷயம் ஒன்று அல்லாஹ் சொல்கிறான்ல, இதை போய் அல்லாஹ்ட்ட சொல்ல முடியுமா? எந்த அளவிற்கு என்றால் அவர் அதை விட்டு மீளவே முடியலை. இதில் இன்னும் சில விஷயங்களும் பார்க்குறேன். ஆற்றை விட்டு வெளியில் வர பார்க்குற ஒருத்தர் 10,000 ரூபா வாங்கி தாங்க வட்டியில் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாரு. பிஸ்னஸை பன்மடங்கு பெருக்கியிருப்பார். அப்பவும் வட்டியில் தான் இருப்பார். அப்புறம் ஒரு 15 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் 1 கோடி வாங்கி கடைசியிலே வட்டியிலே தான் தொழில் பண்ண ஒன்றும் இல்லாமல் இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க. மண்ணறையில் அவருக்கு எப்படிப்பட்ட வேதனை கொடுக்க முடியும்னா, அந்த ஆற்றை விட்டு வெளியில் வர முயற்சி பண்ணி முடிச்சுட்டு அடிபட்டு உள்ளே விழுகிறாங்கல்ல.
இப்போ இந்த அளவுக்கு இருக்கிறது. அதற்கு பிறகு சொல்கிறதா இருந்தால், இந்த அறியாமையான சில விஷயங்கள் நம்மள்கிட்ட இன்னமும் அங்கங்கே இருக்க தான் செய்யுது. என்னன்னா, இந்த மன்னரை வேதனையிலேருந்து, அதாவது காலத்துக்கும் நம்மளோட வாழ்கிற சகோதரர் சகோதரி அவங்கள்ட்டலாம் போய் தாவா பண்ணியிருக்கலாம் மாட்டாங்க. இந்த அஜத்துமார்களும் சரி, இந்த மாதிரி வந்து மற்ற ஆட்களும் சரி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் மவுத்தா போனவுடனே அவர் சீட் எழுதி கொடுக்க வந்துடுவாங்க. காதில் சொல்லுவாங்க, மன்னரையில் வந்து இவர்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். இது நடக்குது. நானே நேரில் ஒரு பார்த்துருக்கேன். இந்த மாதிரியான பதிலை என்ன அந்த வரலாறு படிச்சிருக்கிறோம், அந்த சம்பவங்கள் படிச்சிருக்கிறோம்ல. மன்னரையில் வந்து இன்னும் மலக்குமார்கள் வருவாங்க. வந்தோடனே உங்களுடைய இறைவன் யாருன்னா அல்லாஹ் தான், ரப்பு வந்து அல்லாஹ் தான். உங்களுடைய மார்க்கம் அது இஸ்லாம் தான் என்னுடைய மார்க்கம். உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார்? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க தான் என்னுடைய தூதர். நல்லடியார்கள் இப்படி சொல்லுவாங்க. கொஞ்சம் நல்லடியார் இல்லாதவங்க இப்படி சொல்ல மாட்டாங்க. அப்படி அதை அவங்க சொல்ல வைக்கின்றதுக்காக மௌத்தா போனவங்க காதில் போய் பேசுவாங்க. மௌத்தா போனவங்க நெஞ்சில் போய் எழுதி விடுவாங்க. சீட்டு எழுதியெல்லாம் வைப்பாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், உயிரோடு இருக்கிற அரைங்குறையமாக படிச்சிருப்பான் ஒருத்தன், அவனை விட்டுருங்க. எதுவுமே படிக்காமல் ஒருத்தன் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், விட்டு கொடுத்தா அவன் கூட அடிக்க மாட்டான். கிட்ட போயிட்டு, டே அந்த சால்ட்டு பேர் அதான்டா, எந்த சாரோட பேர் அப்படி கேட்பான். அவனுக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ உயிரோடு இருக்கிறவருக்கே வந்து ஒரு விஷயத்தை இப்படி சொல்லி கொடுத்தா புரியாதுன்னா, அல்லாஹ் தன்னை திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், நீங்கள் இறந்தோரை செவியேற்க செய்ய முடியாது. ஆளே மவுத்தாயிட்டாங்க, நீங்கள் பேசுகிறவங்க காதலையா போய் விழுகவே விழுகாது. இன்னைக்கு வந்து இது மாதிரி அனாச்சாரமான காரியங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளையும் நம்ம கவனிக்காமல் இருப்போமே ஆனால் நம்மளுடைய மறுமை வாழ்க்கையானது ரொம்ப மோசமாக ஆகிவிடும். சரி, அப்பா இப்போ வந்து மலக்குமார்கள்லாம் நம்ம மன்னரையில் இருக்கும்போது கேட்குறாங்க, உங்களுடைய இறைவன் யாருன்னு கேட்குறாங்க, உங்களுடைய மார்க்கம் எதுன்னு கேட்குறாங்க, உங்களுடைய தூதரை கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் நான் கரெக்டாக பதில் சொல்லிடுவேனா சொல்ல மாட்டேனா என்கிற பதட்டம் நமக்கு தேவை இருக்குல்ல. இந்த உலகத்திலே இறைவனுடைய வார்த்தையை நம்ம நல்லபடியாக கேட்டு வாழ்ந்தோமே ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வரவே வராது. ஆனால் ஒரு அடிப்படையான விஷயத்தை செய்வதே இந்த காலகட்டத்தில் ரொம்ப சவாலான காரியமாக இருக்கிறது. வமா ஹலக்கத்துல் ஜின்ன வமா ஹலக்கத்துல் ஜின்னவல் இன்ச இல்லால் யஅ்புதன். கரெக்டா? அதாவது என்னது, மனித ஜின்களை என்னை வணங்குவதற்காயின்றி சொல்லுவேன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காயின்றி வேறு எதற்கும் படைக்கவில்லை. இந்த ஒரு அடிப்படையை செய்வதிலேயே நமக்கு எவ்வளவு சவாலான ஒரு காரியமாக இந்த காலகட்டத்தில் மாறிடுச்சு. ஆனால் நமக்கிட்ட ஒருத்தர் இப்படி நடந்துக்கிட்டாருன்னா கோபம் சுள்ளுன்னு ஏறிடும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு, நம்ம இந்த மர்க்கஸில் என்ன ஒற்றைப்படைன்றனால பிரியாணி செய்யறதா வச்சுக்குவோம். அதுக்காக பிரியாணின்னு ஐக்கில் அறிவிச்சாங்கன்னு சொல்லி அங்கே போய் கேட்டுறாது. ஒரு உதாரணத்துக்கு வர்றதுக்காக சொல்கிறேன். அங்கே போய் பிரியாணி செய்ய வச்சுக்குவோம். இதற்கென்று ஒரு சமையல் கலைஞரை ஊழியரை போட்டோம். அவர் பார்த்தா கடுக்கட்டப்பா உளுந்துட்டப்பா பிரியாணி அரிசியிலேருந்து எல்லாத்தையும் வகை வகையாக சூப்பராக அழகாக அடுக்கி வச்சு அடுப்பை தொடச்சி வச்சு பாத்திரத்தை கழுவி வச்சு சூப்பராக பளிச்சுன்னு வச்சிட்டாரு. பிஸ்மில்லான்னு சொல்லி சகர் சாப்பாடு சொல்லி திறந்தா உள்ள ஒன்றுமே இல்லை. என்னங்க அப்படின்னு கேட்டால், இல்லை இதை பண்ண அதை பண்ண, தண்ணி பிடிச்சா அதை பண்ண. ஏங்க உங்களை எதுக்காக நியமிச்சிருக்கோமோ அதை பண்ணலையே. அல்லாஹ்வுடைய வார்த்தை அதுதானே. என்னை வணங்குவதற்காகத்தான் உங்களை படைச்சிருக்கேன், வேறு எதுக்கும் உங்களை படைக்கலன்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய காரணம் எந்த மாதிரி காரணமாக இருக்கும்? ஒரு நம்ம ஒரு சம்பளம் என்று ஒதுக்கின அந்த ஒரு தொகைக்கு அவங்க வந்து அந்த சமையலை பண்ணலன்றப்பவே நமக்கு விளக்கம் வருது. அகிலத்தையும் படித்து 7 வானங்களை படித்து பூமியை படித்து அதில் உள்ள எல்லாத்தையும் நமக்கு சாப்பிடவும் கொடுத்து நமக்கு அவகாசமும் கொடுத்து நம்மளால் தொழுகை என்பது இயலக்கூடும் என்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி தொழுகை தான் படைக்கவும் செஞ்சுன்னு சொல்லிட்டு அதிலே நம்ம அசால்ட்டாக இருப்போமே ஆனால் பிற கட்டளைகளை எல்லாம் நம்ம எப்படி செய்கிறது? ஆக மன்னரையில் நமக்கு கேட்கப்படக்கூடிய இந்த 3 கேள்விகளுக்கு உண்டான ஆயத்தினல் என்னவென்றால், இயன்ற அளவிற்கு அல்லாஹ்விற்கு பயந்தவர்களாகவும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளை வந்து அடியடியாக கவனித்தவர்களாகவும் அந்த வரலாறுகளை படித்தவர்களாகவும் பிற மக்களிடம் அதை சொல்லியவர்களாகவும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய கருணை வேண்டி பிரார்த்தித்தவர்களாகவும் நாம் யாவரும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவர்களாகவும் பிரார்த்தித்தவர்களாகவும் நம்ம இந்த சிறிய உரை நிறைவு செய்கின்றோம். வாஹிர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.